ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்துட்டு மட்டன் பிரியாணி செய்ய போகிறோம். குக்கரில் செய்யலாம். குக்கரில் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். பேச்சுலர்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு பாத்திரம் இருக்காது இல்லைங்களா, ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதில் செய்கிறதுக்கு. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 2 கப்பு அரிசி எடுத்துக்கோங்க. அரிசியில் வந்துட்டு தண்ணி ஊற்றி ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சுடுங்க. 1/2 kg மட்டன் எடுத்துக்கோங்க. அரிசி ஊற வச்சிருந்து 2 பெரிய வெங்காயம் வச்சுக்கோங்க. 2 தக்காளி பெருசு கட் பண்ணி வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு வச்சுக்கோங்க. பச்சை மிளகா ஒரு 4, புதினா கொத்தமல்லி வச்சுக்கோங்க. தயிர் வச்சுக்கோங்க. குக்கரில் வந்துட்டு ஆயில் விட்டுக்கலாம். எப்பயுமே மட்டன் செப்பரேட்டாக வேக வைக்காதீங்க, டேஸ்ட்டு போயிடும். இப்போ வந்துட்டு என்னன்னாக்கா, பட்டை 4 கிராமு, 2 ஏலக்காய், சின்ன ஏலக்காய், 2 பெரிய ஏலக்காய், 4 பச்சை மிளகா, 4 மிளகு போடுங்க. அது போட்டோன்னே வெங்காயம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். கோல்டன் ஃப்ரை ஆகணும். அது நல்லா ஃப்ரை ஆகும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இஞ்சி பூண்டு போட்டு மிக்சியில் அரைச்சிக்கோங்க. இப்போ நல்லா நைஸாக அரைஞ்சிடுச்சு. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ செப்ரேட்டாக ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. இது தம் பிரியாணி இருக்கிறதால என்னன்னாக்கா, செப்ரேட்டாக ரைஸ் கொஞ்சம் ஸ்டீம் எடுக்கணும். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. இப்போ கொத்தமல்லி புதினா போட்டுக்கலாம். மசாலா எவ்வளோ நல்லா வதக்குறோமோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணி. இப்போ மஞ்சப்பொடி, மிளகா பொடி போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி, 2 ஸ்பூன் மிளகா பொடி போட்டுக்கோங்க. 2-2.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. சால்ட் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம மட்டன் போட்டுக்கலாம். நல்லா வெள்ளை ஆடாக எடுத்துக்கோங்க மட்டனு. அப்போ உங்களுக்கு சீக்கிரம் வெந்துடும். நல்லா ஃப்ரை ஆகட்டும். பாருங்கள் எவ்வளோ நல்லா ஃப்ரையாக இருக்குது. மசாலாலாம் எவ்வளோ நல்லா காந்து. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். 2 தக்காளி. எப்பயுமே பிரியாணிக்கு தக்காளி கம்மியாக இருக்கணும். வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் அதிகமாக இருக்கணும். தயிர் அதிகமாக இருக்கணும். தயிரில் தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லா வரும். இப்போ ஒரு 2 நிமிஷம் குக்கர் மூடி போட்டு விட்டுடலாம். இப்போ என்னன்னாக்கா, மூடி போட்டு ஒரு 5 விசில் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இங்கே தண்ணி காயட்டும். தண்ணி காயும் போது கொஞ்சோண்டு புதினா தழை போட்டுக்கோங்க. அது கூட கொஞ்சம் ஆயில் விட்டுக்கோங்க. சால்ட் போட்டுக்கோங்க. இப்போ விசில் ஒரு 5-6 எடுத்துக்கோங்க. தண்ணி பக்கத்தில் கொதிச்சிச்சு. இப்போ நம்ம ரைஸ் போட்டுக்கலாம். ரைஸ் வேகக்கூடாது. என்னென்னா ஒரு 2 கொதி வந்தோடனே தான் வடிகட்டணும். நான் காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள் ரைஸு எவ்வளோ நல்லா இதாக இருக்குது. சாஃப்டாகவும் ஆகக்கூடாது, வேகாதவும் இருக்கக்கூடாது. அரை வேக்காடாக வெந்தால் போதும். இப்போ இங்கே மட்டனும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ லாஸ்ட்டில் நம்ம தயிர் விடணும். தயிர் விட்டுட்டு என்னன்னாக்கா, ஒரு நிமிஷம் நம்ம கொதிக்க வைக்கணும். அந்த தயிர் மசாலா கூட எல்லாமே நல்லா சேர்ந்து மேலே ஆயில் வரணும். பாருங்க எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரைஸ் வடிகட்டிட்டு தம் விட்டுடலாம். ஒரு பவுலில் நீங்கள் கேசர் கலர் இல்லைன்னா குங்குமப்பூ அது கொஞ்சம் தண்ணியில் கலக்கி வச்சுக்கோங்க. நம்ம பாத்திரம் இருந்தாக்கா நம்ம ஸ்டெப்பாக போடலாம்.
இது குக்கர் பிரியாணின்றதால குக்கர்லேயே நான் எல்லாமே போட்டுட்டு இருக்கிறேன். ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப எம்மியாக இருக்கும். நம்ம ஹோட்டலில் பெரிய பெரிய ஹோட்டலில் எப்படி சாப்பிட்றோம் பிரியாணி, அந்த டேஸ்ட்டு கொடுக்கும் இந்த பிரியாணி. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ளீஸ் நீங்கள் பார்க்குறீங்க, லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க, சப்ஸ்கிரைபர் பண்ண மாட்டேங்கிறீங்க. சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைபரும் கொடுங்க. புது யூடியூபருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.